கதை தலைப்பு நீ சொல்லாத காதல். செர்ரிப்பிலாசம் அத்தியாயம் 1. ஒரு பார்வை சொன்னது காதலா. சாயங்காலம். கடலோரத்தில் வாடியும் காற்று. வெண்முரசாக பரவும் பஞ்சுமீன்களோடு சூரியன் அன்றைய கடைசி தரிசனத்தை விட்டுச் சென்று கொண்டிருந்தது. அவன் பார்த்தான். அவள் வந்தாள். அவளது பாதங்கள் நெருப்பு கோட்டுகளில் நடக்கும்போல சுவர்களின் நிழலில் ஒட்டிக்கொண்டு வந்தது. அவள் பசுமை சால்வையில் சுருங்கியிருந்தது ஒரு உலகம். அந்த உலகத்தில் அவன் மூச்சு தங்கிப் போனது. அவளின் கண்கள் மட்டும் தான் பேசின. அவள் விழிகள் சொன்னது, நீ என்னை தேடினாய், நான் உன்னையே எதிர்பார்த்தேன். அவன் பேசவில்லை. அவள் கேட்டதும் இல்லை. அந்த புன்னகை, ஒரு நூற்றாண்டு வாழ முடியுமானால் அதற்கே காரணம். செம்பருத்தி அவள். யாழினி. மழையைப் போல மென்மை, மௌனத்தைப் போல ஆழம். அவள் புத்தகக் கடையில் பணிபுரிகிறாள். ஆனால் அவளது உள்ளம் ஓர் அழகான கவிதை. அவனது வருகையை கவனித்தாள். முதல் முறையாக வந்தவனிடம் அவள் மனம் ஏதோ ஒரு நடுக்கம் உணர்ந்தது. உடைந்த இதயம் அவன். விவேக். வணிகம் பார்த்து கொள்பவன். ஆனால் மனம் பார்வை பார்த்து கொள்கிறது. அவன் பார்த்தபோதுதான் அவளுக்குள் எதையோ தொட்டுவிட்டான். அவளது இருதயத்தின் ஒரு மறைந்த வீணை அவனது வருகையிலேயே இசைக்கத் தொடங்கியது. மூலிகை முதல் உரையாடல், ஆனால் வார்த்தைகள் இல்லாதது. அவன் ஒரு புத்தகத்தை எடுத்து தன்னுடன் வைத்துக்கொண்டு அவளிடம் மெல்ல வந்தான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இதை வாசிக்க எனக்கு சிபாரிசு செய்யலாமா என்று கேட்டான். அவள் மெளனமாக தலை அசைத்தாள். அவளது கண்கள் சொன்னது, எனது விருப்பத்தை நீ கேட்க வந்ததா. அவள் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அவன் தெரிந்து கொண்டான். இந்த பெண்ணிடம் சத்தமில்லை, ஆனாலும் இதயத்தின் சத்தத்தை கேட்க முடிகிறது. சுற்றல் இரவு உறக்கம் பறிபோனது. விவேக் அன்று இரவு தூங்கவில்லை. அவளது புன்னகை, அவளது சால்வையின் ஓரங்கள், அவளது அசையாமல் நிற்கும் அமைதி, இவை எல்லாம் தன் மனதை முடிச்சு கட்டி போட்டுவிட்டன. நீ என்னிடம் பேசவில்லை, ஆனாலும் என் உயிரின் ஒவ்வொரு இடத்தையும் நின்று பார்த்துவிட்டாய். ஜொலிக்கும் இதயம். கதை தலைப்பு நீ சொல்லாத காதல். அத்தியாயம் 2. உன் கண்களில் பதிந்த நிஜம். பிறகு சில நாட்கள். விவேக் தினமும் அவளை காண்கிறான். அவளும் தினமும் வருகிறாள். இருவரும் தினமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கடந்து செல்கிறார்கள். ஆனால் மனங்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக அருகி வருகிறன. அந்த கண்கள் என்னை ஏற்கனவே வாசித்துவிட்டன. அவள். யாழினி நூலகத்தின் மூலையில் அமர்ந்து புத்தகங்களின் இடையில் தன்னை மறைத்து கொண்டிருப்பாள். விவேக் ஒரு புத்தகம் எடுக்கும் போதும் அதை அவள் தான் சீராக வைத்திருந்தது போல தெரியும். அவனது கை அவளது விரல்களை தொட்ட மாதிரியே ஒரு அலறல் உண்டாகும் அவன் உள்ளத்தில். நீ என்னிடம் பேசவில்லை, ஆனாலும் உன்னுடைய அமைதி கூட என்னை உருக்குகிறது. அவன் எப்போதும் புறம் நோக்கி கடந்து செல்வது போல நடிப்பான். ஆனால் அவன் மனது அவளது பார்வையின் தாக்கத்தில் எதையோ இழந்துவிட்ட மாதிரி சோர்வடைந்திருக்கும். மெழுகுவர்த்தி. யாரும் பேசாத மௌனத்தின் நடுவில். அந்த நாள் மழை தூறிய நாள். அவளது தோளில் பனிமேகங்கள் உறைந்திருந்தது போல ஒரு சற்று ஈர சால்வை. விவேக் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் அருகே சென்றான். இந்த கட்டுரையை வாசித்திருக்கிறாயா என்று கேட்டான். அவள் திரும்பி பார்த்தாள். அவளது விழிகளில் ஒரு சிறிய அதிர்ச்சி, ஒரு குளிர்ச்சியான புன்னகை. அந்த புன்னகை ஒரு சிறிய குழந்தை முதல் தடவையாக தாயை பார்க்கிற மாதிரி. நீ என்னை தேடினாய், அவளது பார்வை சொன்னது. நான் நெருங்க வந்தேன். அவன் கண்கள் பதிலளித்தன. உடைந்த இதயம். மௌனம் பேசும் காதல். அந்த நாள் இரவு. விவேக் பனிக்குடம்பில் மூடிய சன்னலின் வெளிச்சத்தில் அவளது முகத்தை நினைத்தபடியே இருந்தான். உன்னுடைய அமைதி கூட என் இதயத்தை கலங்கச் செய்திருக்கிறது என்று அவன் மனதில் எழுந்தது. அவன் ஒரு பழைய லட்கை விளக்கைப் போல வெளிச்சம் தருகிறான், ஆனால் நொறுங்கிய கண்ணாடியில். அவளோ ஒரு மெழுகுவர்த்தி, மெளனமாக உருகும், ஆனால் ஒருபோதும் புகையை வெளியே விடாதவள். பிறைநிலவு இருளின் நடுவில் ஒளிக்கிற காதல். அடுத்த நாள் அவள் முதன்முறையாக அவனிடம். இந்த புத்தகத்தில் அவளுக்கு அவன் தேவையில்லை, ஆனாலும் அவனை விட முடியவில்லை என்பதுதான் கதையின் மையம் என்று சொன்னாள். அவள் மெதுவாக பேசினாள். ஆனால் அவளது வார்த்தைகள் விவேக்கின் உள்ளம் முழுக்க பாய்ந்து அதிர்வெண்களாக ஒலித்தன. அவள் சொல்லவில்லை, ஆனால் அவள் உணர்ந்ததை அவன் ஏற்கனவே நம் மனதுக்குள் பதித்து விட்டாள். அவள் பேசும் வார்த்தை, அவன் உணர்ந்த நிஜம். முடிவு. அத்தியாயம் முடிகிறது, ஆனால் மனதில் தொடங்குகிறது. அவளின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பார்வையும் விவேக்கின் காதலுக்கு ஓர் பெயராக மாறுகிறது. இப்போது அவனுக்கு தெரியும்,
அவள் மீது வெறும் ஈர்ப்பு அல்ல, இது உயிரினூடாக பிறந்த காதல். ஒளிரும் நட்சத்திரம் தொடரும். அத்தியாயம் 3 இல் விவேக் அவளுக்கு நெருக்கமாக வர முற்படுகிறான். ஆனால் யாழினியின் மனதில் இருக்கும் பழைய காயங்கள் அவனை கவலையில் ஆழ்த்துகின்றன. உணர்ச்சிகளை உலுக்கும் அத்தியாயம் விரைவில்.